முருக வழிபாட்டிற்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன? எந்த பொருள் பயன்படுத்தி முருகனை பூஜை பண்ணணும்? எந்த மலர் போடணும்? எதை பயன்படுத்தணும்? ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா, அரோகரா சத்தமா சொல்லுங்க. வாய் விட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முக்கியமா இதை சொல்லுங்க. என்னை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு அரோகரான்னு சொல்லி நிறைய விபூதியை வச்சுட்டு உங்க நாளை தொடங்குங்கள். முருகன் உங்க கூடயே இருப்பார். நம்மளுடைய ஒரே நோக்கம் இந்த உடல், உள்ளம், உயிர் மூன்றும் நேர்கோட்டில் சேர்ந்து பக்திங்கிற பாதையில முருகனை போய் சேரணும். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பு வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. முருகப்பெருமானுடைய அருளால இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய தலைப்பு, வீட்டில் எளிமையாக எவ்வாறு முருக வழிபாடு செய்ய வேண்டும். முருக வழிபாட்டிற்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன? எந்த பொருள் பயன்படுத்தி முருகனை பூஜை பண்ணணும்? எந்த மலர் போடணும்? எதை பயன்படுத்தணும்? ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா, உள்ளுக்குள்ள முருகனுடைய அருள் வேணும்னு இயங்கக்கூடிய அன்பும் மனதும் தான் அடிப்படை விஷயம். இந்த விஷயம் இருந்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நம்ம வீட்டில் முருக வழிபாட்டிற்கு முதன்மையாக தேவைப்படுவது எதுன்னா, முருகனுடைய படம். முருகனுடைய படம் எந்த படம் வைக்கலாம்? நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டி கோலத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே. எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு முருகனை பிடிக்கும்ல, எந்த முருகனோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு திருச்செந்தூர் சண்முகர்னா உயிர். அவர் அந்த படத்தை பார்த்துட்டாலே கண்ணில் தண்ணீர் வந்துடும் சாமியை பார்த்தோன்னு. அது மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முருகனை பிடிக்கும். அந்த முருகனுடைய படத்தை வச்சுக்கணும். அந்த படத்தை வச்சுட்டு பூஜைக்கு முன்னாடி எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை ஏதோ ஒன்று நாளைக்கு வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டே அதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி பூஜை ரூம்ல வச்சிடணும். இந்த பூவு மிச்சம் எல்லா விஷயத்தையுமே நீங்க தயார் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப சுலபந்தான். நம்ம என்னென்ன வேணும் நம்மளுக்கு தெரியும். அதை நாள் நைட்டே எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி வச்சிடணும். மறுநாள் காலையில எந்திரிச்சு குளிக்கும் போதே சுவாமியை நினைச்சுதான் குளிக்கணும். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சமயம் நமக்கு சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு எல்லாமே பூஜை நேரத்துல மட்டும்தான் கடவுளை நினைக்கிறோம். ஆனா நம்ம சமயம் அப்படி சொல்லல. ஒவ்வொரு வேலையின் போதும் இறைவனை நினைக்க சொல்லிதான் நம்ம சமயம் சொல்லுது. அப்படி குளிக்கும் போதே நாளிக்கிணறுல குளிப்பதாக, திருச்செந்தூர் கடல்ல குளிக்கிறதாக நினைச்சு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி தலைக்கு குளிச்சுட்டு, தலைக்கு குளிக்க முடியறவங்க தலைக்கு குளிக்கலாம். அது சில பேருக்கு உடல் உபாதை காரணமா குளிக்க முடியலன்னா தவிர்த்துட்டு மேலுக்கு குளிச்சுட்டு விபூதி எடுத்து நெத்தி நிறைய வைக்கணும். இந்த ஒத்த கையில வைக்கிறது, ஒரு விரல்ல வைக்கிறது அதெல்லாம் ஆகாது. பெண்கள் வைக்கலாமா? பெண்களும் வைக்கலாம். நெத்தி நிறைய விபூதி வச்சு அது வைக்கும் போதே முருகான்னு சொல்லி வைக்கணும். வச்சுட்டு பூஜை ரூமுக்கு சுவாமியினுடைய படத்தை ஒரு காட்டன் துணி வச்சு பன்னீரோ தண்ணியோ வச்சு தொடச்சிட்டு சுத்தமான சந்தனம் வாங்கணும். நீங்க நாட்டு மருந்து கடையில போய் சுத்த சந்தனம் கொடுங்கன்னு கேட்டாலே நல்ல சந்தனம் கொடுப்பாங்க. நம்ம பயன்படுத்துறோம்ல மஞ்சள் கலர்ல ஒரு அது சந்தனம் கிடையாது. அது என்னன்னு சாமிக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அதை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு சுத்தமான சந்தனம் கொண்டு பன்னீர் விட்டு குழப்பி முருகனுக்கு அழகா வச்சு மலர் மாலை எந்த பூனாலும் சரி பயன்படுத்தலாம். சாத்திட்டு 6 தீபங்கள் அகல் விளக்குல இருந்தா ரொம்ப சந்தோஷம். அகல் விளக்கு வச்சு அந்த விளக்க எந்த விளக்குனாலும் சரி தரையில வைக்க கூடாது. ஏதாவது ஒரு பொருள் மேலதான் வைக்கணும். ஒண்ணு வாழை இலையில வைக்கணும், இல்லைன்னா தட்டுல வைக்கணும். அது எதுல வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். வச்சுட்டு நல்ல சுத்தமான எண்ணெயை விட்டோ இல்ல நெய் விட முடிஞ்சா பசு நெய் விட்டு அந்த திரியெல்லாம் தயார்படுத்திக்கணும். இது விளக்கு ஏத்துறதுக்கு. அதே மாதிரி உதிரிப்பூ கொஞ்சம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு உதிரிப்பூ கொஞ்சம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஊதுபத்தி சாம்பிராணி தயார் பண்ணி வச்சுக்கணும். மித்த எல்லா வீட்டில் இருக்க எல்லா படங்களுக்கும் சந்தனம் சாற்றி புஷ்பத்தை சாற்றி கீழே உட்காந்துதான் பூஜை பண்ணணும். என்னைக்குமே நின்றுட்டு பூஜை பண்ணக்கூடாது. இந்த எல்லாம் தயார் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 6 தீபத்தை ஏத்தணும். முதல்ல முருகனுக்குன்னு ஒரு 6 தீபம் தனியா வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கும் வழிபடக்கூடிய குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் வச்சுக்கோங்க, விநாயகருக்கு ஒரு தீபம் வச்சுக்கோங்க. இது நான் பின்பற்றக்கூடிய முறை. அவங்க சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம்.
விநாயகரை நினைச்சு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி ஓம் 5 கரத்தனை யானை முகத்தினை இந்த நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை யான குழுந்தினை குந்தையில் வைத்து அடிபோற்றுகின்றேனேன்னு சொல்லி தீபம் ஏற்றலாம். இவ்வளோ பிரிச்சு சொல்ல முடியலையே அப்படின்னா ஓம் கம் கணபதஜே நமஹா அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றலாம். அதுவும் முடியலையா, விநாயக பெருமானே தீபத்தில் எழுந்தருள்கன்னு சொல்லி அதை ஏற்றலாம். இல்லைன்னா சுக்லாம்பரதரம்னு சொல்லி உங்களுக்கு எந்த விநாயகருடைய மந்திரம் தெரிகிறதோ அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றணும். 2வது தீபம் உங்களுடைய குலதெய்வத்திற்காகவும் நீங்கள் அனுதினமும் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வத்திற்குமான தீபம். உங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி தீபம் ஏற்றலாம். குலதெய்வம் பேர் தெரியலன்னா அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது அப்படின்னு தொடங்கக்கூடிய முதல் பாடல் சொல்லிவிட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லி அந்த தீபத்தை ஏற்றிவிடுங்கள். 3வது முருகப்பெருமானுடைய தீபம். அந்த தீபம் ஏற்றும் போது முருகனை மனதார பிரார்த்தித்து கொண்டு முருகனை மனதார நினைத்து நாதபிந்து கலாநிதின்னு சொல்லக்கூடிய அந்த திருப்புகள்ல அருணகிரிநாதர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். தீப மங்கள ஜோதி நமோ நமஹா, தீப மங்கள ஜோதி நமோ நமஹான்னு ஒவ்வொரு தீபமா ஏற்றிக்கொண்டே வந்து அதையும் சொல்லிவிட்டு அந்த கை நிறைய மலரை எடுத்து 6 முறை ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தினுடைய பாதத்துல போட்டு அந்த 6 தீபமும் முருகப்பெருமானுடைய 6 திருமுகங்களாக ஒளிர்வதாக நினைத்து மனசுல நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உதிரிப்பூ எடுத்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தில் முருகப்பெருமான் வந்து அமர வேண்டும்னு நினைச்சு தியானம் பண்ணணும். உள்ளுக்குள்ள முருகனுடைய சொரூபம் தெரியணும். எந்த பாடல் சொல்லி தியானம் பண்றதுன்னா உங்களுக்கு எந்த கந்தர் அலங்கார பாட்டு தெரிஞ்சாலும் சொல்லலாம், கந்தர் அலங்கார பாட்டு தெரிஞ்சாலும் சொல்லலாம், கந்தர் அனுபூதி தெரிஞ்சாலும் சொல்லலாம். இல்ல நம்ம இந்த பொதுவா ஒரு பாடல் இருக்கு, என்னன்னா அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள்லாரும் கரங்கள் 12 கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்யன்னு சொல்லி ஓம் சரவண பவான்னு சொல்லி அந்த மலரை முருகன்கிட்ட போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு பூவா எடுத்து அர்ச்சனை பண்ணணும். என்ன அர்ச்சனை சொல்லி பண்றது? குமாரஸ்தவம்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் ஷண்முக பதயே நமோ நமஹா, ஷண்மத பதயே நமோ நமஹா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தூப தீபம் எல்லாம் காட்டி சுவாமிக்கு ஒரு நெய்வேதியம் வைக்கணும். என்ன நெய்வேதியம் வைக்கிறது? அவள் வைக்கலாம், கரும்பு சக்கரை வைக்கலாம், பால் வைக்கலாம். உங்களால என்ன முடியுதோ அதை நெய்வேதியம் வைங்க. அந்த நெய்வேதியத்துல கலக்க வேண்டியது நம்மளுடைய பக்தியும் அன்பும் தான். அதை வச்சு சாமிக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு ஒரு திருப்புகள், அது எந்த திருப்புகளா வேணா இருக்கலாம், 4 வரி திருப்புகள்லாம் இருக்கு. உங்களுக்கு எந்த திருப்புகள் ரொம்ப எளிமையா வருதோ அந்த திருப்புகளை பாடி சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு ஒரு கந்தர் அலங்கார பாடல், ஒரு கந்தர் அனுபூதி பாடல், ஒரு பிள்ளைத்தமிழ், இதுல ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு பாடல். இதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குன்னா ஏதாவது ஒரு பாடலை சொல்லி சுவாமிகிட்ட அந்த மலரை சாற்றி விட்டு ஆரிடம் தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க வெப்பை, கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சொல்லி அரோகரா சத்தமா சொல்லுங்க. வாய் விட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, தாயான தெய்வத்திற்கு அரோகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா. முக்கியமா இதை சொல்லுங்க, என்னை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு அரோகரான்னு சொல்லி அந்த மலரையும் சாத்தி கற்பூர ஆரத்தியை கண்ணில் ஒத்திட்டு விபூதி எடுத்து கை நிறைய பூசி, நான் என்னைக்கும் சொல்ற மந்திரம் தான், செயல்வட்டழிந்தது செந்தூர் வயற்பொருள் தேங்கடம்பின் மாழ்வட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையிலோன் வேல்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு நெத்தி நிறைய விபூதியை வச்சுட்டு உங்க நாளை தொடங்குங்கள். முருகன் உங்க கூடையே இருப்பார். இதை காலையிலையும் பண்ணலாம். இதே முறையில ஆபீஸு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல வந்து மாலையும் பண்ணலாம். ஏதாவது ஒரு சிறப்பு தினம், சஷ்டி கிருத்திகை அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் விஸ்தாரமா 2-3 திருப்புகள் சேர்ந்து படிச்சு சஷ்டி கவசம் படிச்சு சண்முக கவசம் படிச்செல்லாம் பண்ணலாம். நம்மளுடைய ஒரே நோக்கம் இந்த உடல் உள்ளம் உயிர் 3ம் நேர்கோட்டில் சேர்ந்து பக்திங்கிற பாதையில முருகனை போய் சேரணும். அதற்கு இது ஒரு எளிமையான வழிமுறை. இந்த வழிமுறையைத்தான் பின்பற்றணும்னு இல்லை, பெரியோர்கள் நிறைய முறை சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கான சிறந்த முறையை தேர்ந்தெடுத்து கொண்டு முருகனை வழிபடுங்கள். வாழ்வாங்கு வாழ வைப்பான் அந்த வடிவேலன். நன்றி, வணக்கம்.